1 2 இல்லை. இந்த பூமியில் மனிதர்களை விட வைரஸ் அதிகம். இந்த பூமியை வந்து வைரோஸ்பியர் அப்படி தான் சொல்லணும். நம்மெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, நாமெல்லாம் இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரை பாதுகாத்து இந்த ஊரினுடைய காடு வளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது வைரஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே குடியேறி போய் இருக்கிறோம். நம்ம சில நேரத்தில் சொல்லலாம், நம்ம நிலம் எவனோ வந்து ஆக்கிரமித்து செஞ்சுட்டான், எவனோ வந்து அடிச்சுட்டு போயிட்டான், எப்படியோ இருந்த இடம்னு சொல்லி நம்ம சக மனிதர்களில் தீங்கு செய்ய பீப்புளை எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வைரஸ்களின் இருந்த இடத்த மனிதன் தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இது எப்படியான இது போன்ற வைரஸ்கள் எவ்வளோ வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாங்க. கோவிட் மட்டும்தானா, கோவிட் மாதிரி வேறு ஏதாவது வைரஸ் நோய்களை உண்டாகக்கூடிய கரோனாவினுடைய பிற வைரஸ்கள் எவ்வளோ வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வைராலஜிஸ்ட் எல்லாம் கணக்கு எடுத்தாங்க. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 10 வெரைட்டி வருமா, இல்லை ஒரு 15 வெரைட்டி வருமா நம்ம யோசிக்கலாம். அவர்கள் சொல்வது என்னன்னா 6,30,000 வைரஸ்கள் இதுபோல் தாக்குவதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது உலகம் முழுக்க விலங்குகளில் இருந்தும் பிற உயிரினங்களில் இருந்தும் அவை ஒரு பெரிய ஏதோ ஒரு சூழலியல் அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது அவற்றில் தேமேன அமைதியாக இருக்கக்கூடிய வைரஸ்கள் ஒரு நோயை உருவாக்கக்கூடிய மனிதனை கொல்லக்கூடிய வைரஸ்களாக மாறும். இந்த வைரஸ்கள் பெரிய அளவில் அங்கங்கே வர்றதா. ஏவியன் ஃப்ளூ அப்படி தான், ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படி தான், நைல் காய்ச்சல் அப்படி தான், மிடில் ஈஸ்ட் MERS சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படி தான், எய்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அத்தனை இந்த வைரஸ்கள் எல்லாம் விலங்கிலிருந்து மனிதனை தாக்கக்கூடிய ஒரு சிக்கலோடு உருவாகி வருகிறது. இந்த உலகத்தில் நாம் நலமாக இருக்க வேண்டுமென்றால் பிற உயிர்களெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும். இதை நம்ம அலட்சியமாக எடுக்கக்கூடாதுன்னு எழுதுகிறாரு டேவிட் குவாமன். இந்த டேவிட் குவாமன் எழுதும்போது கொரோனா கிடையாது. அவர் எழுதுகிறாரு அதனுடைய கடைசி சாப்டரில், இதே மாதிரி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா போன்ற வைரஸ்கள் வரலாம். 1918-19 ஸ்பானிஷ் ஃப்ளூ காந்தி இருந்த பொழுது, காந்திக்கு கூட அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்ததாக அவர் கட்டுரை எழுதுவார். அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ பெரிய அளவில் மரணத்தை அது வந்து ஐரோப்பாவில் நடந்துச்சு. அப்போ பெரிய அளவில் சானிடேஷன் பற்றி தெரியாது, ஆன்டி வைரல்ங்கிற வார்த்தையே கிடையாது, முகவுரைகள் மட்டும் வைத்திருந்தார்கள். இது ஏதோ காற்றுல பரவுதுன்னு தெரிஞ்சு அவங்க துண்டை மூக்கில் கெட்டிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. பெரிய அளவில் மரணங்கள் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூவில் அமெரிக்காவில் நடந்துச்சு. பாஸ்டன் நகரத்தில் தான் முதல்ல ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டோ இப்போ இருக்கிற மாதிரி ட்ராவல் ஃபெசிலிட்டி பெரிய அளவில் இல்லாதனால மெதுவாக பரவுச்சு. எப்படி பரவுச்சு அப்படின்னா, போர் வீரர்கள் போனாங்க. வேர்ல்டு வார்க்காக திரும்பி வந்த போர் வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே பாஸ்டன்லேருந்து யூரோப்புக்குள்ளே வருது, யூரோப்பிலேருந்து கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே ஆஸ்திரேலியாவுக்குள்ளேன்னு போர் வீரர்கள் மூலமாக எங்கே மக்கள் பயணிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்த வைரஸ் பரவுச்சு. அதைத்தான் அவர் டேவிட் குவாமன் என்ன எழுதுகிறாருன்னா, கவனமாக இருக்கணும், இப்படியான வைரஸ் தாக்குதல் இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவில் எடுக்கும் அப்படின்னு சொல்லி 2018 அவர் எழுதுகிறார். 2019 எண்டிலிருந்து நமக்கு தெரியும், இங்கே சில இருக்கைகள் காலியாக இருக்கக்கூடிய இருக்கைகளை பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு சமயமும் தோணும், இந்த இருக்கையில் அவர் ஒருவேளை இருந்திருந்தால் இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பார், அவர் ஒருவேளை வந்திருந்தால் இந்த இருக்கை அவர் அமர்ந்திருப்பார் அப்படின்னு. எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு பேச போனாலும் அந்த ஊர் சார்ந்த ஒரு முக்கியமான மனிதரை நம்ம இழந்துட்டோமே, அவர் இருந்திருந்தாருன்னா வந்திருப்பாரேன்னு தோணும். இப்படியான காலியான இருக்கைகள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. விளையாட்டு இல்லை, பாட புத்தகங்களில் மட்டும் கோடிட்டு படிக்கிறோன்னு கிடையாது. பல புத்தகங்களை வந்து நம்ம பார்க்கும்போது அதில் கொடுக்கக்கூடிய செய்தி ஒரு மற்ற பாட புத்தகங்கள்லையோ மற்ற நண்பர்கள்ட்ட இருந்தோ கிடைக்காது. சேப்பியன்ஸ் சொல்லக்கூடிய செய்திகளை ஒரு முறை படித்து பார்த்தோன்னா இந்த உலகத்தை வேறு விதமாக புரிஞ்சு கொள்வோம். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஹோமோசெப்பியன்ஸ், அதுதான் அந்த சேப்பியன்கள் அப்படிங்கிற புத்தகத்துக்கான தலைப்பு. ஹோமோசெப்பியன்னா மனிதனுக்கான நம்ம மூதாதை மனிதர்கள்னு வச்சுக்கலாம். இந்த மனித குரங்குல கடைசி மனுஷ குரங்குலேருந்து முதல் மனிதன் வரான் இல்லையா, அந்த சேப்பியன்கள் அவர் எழுதுகிறாரு, சேப்பியன்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு கட்டுரை, ஐ திங்க் அது பேர் வந்து அந்த கட்டுரையிலுடைய அந்த ஞான விருட்சமாக அது ஒன்று எழுதுவார். அதில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, மனுஷன் வந்து கிழக்காப்பிரிக்காவில் துவங்கி அவன் அப்படியே நடந்து இந்த பக்கம் ஆசியாவில், மேலே ஐரோப்பாவில், அப்புறம் ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறான். இவன் எங்கெல்லாம் நகண்டானோ
அங்கெல்லாம் உள்ள விலங்கினங்கள் எல்லாம் செத்து செத்து மடிந்திருக்கின்றன. மாமூத் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? மாமூத்துனா யானை மாதிரி ரொம்ப மிகப்பெரிய அளவில், யானையை விட 10 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய பெரிய படம் நம்ம படங்களில் பார்க்கலாம். அந்த மாமூத்துங்கிறது வந்து ஐஸ்லாந்து பகுதியில், ஐரோப்பாவினுடைய மேல் பகுதியில் இருந்துச்சு. இவன் என்னைக்கு மனுஷன் அந்த பக்கம் போனானோ அங்கே மாமூத்துகளை பூரா காணும். ஒரு பக்கம் யோசனையாக இருக்கும், இவன் இம்முட்டோண்டு இருக்கான், ஒரு சின்ன பச்சை குரங்கிலிருந்து வந்ததாக எழுதுவார் அவர். இம்முட்டோண்டு ஒல்லியாக இருக்கான், மாமூத்து இவ்வளவு பெருசாக இருக்குது, இவனை அடித்து தோசம் பண்ணியிருக்காதா? எப்படி அவை இறந்து போச்சு? இதுக்கு விடை தெரியவே இல்லை. ஏன் அவை இறந்து போச்சு? இவன் சூழலில் நடத்திய சில சீர்கேடுகள், அதற்கான உணவை இவன் பறித்தது, அதற்கான இனப்பெருக்கத்திற்கு தடையாக இருந்தது காரணமாக இருக்குமா அப்படின்னு அவர் எழுதுறார். அங்கே மாமூத்தை காணோம். அதே மாதிரி மொரீஷியஸ், மடகாஸ்கர் பகுதியில் யானை பறவை அப்படின்னு இருந்துச்சு. அந்த யானை பறவைனா ஒரு யானை ரெக்கை கட்டி பறந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு பறவை இருந்தது, நம்ம கூட இருந்த ஒரு விஷயம். அந்த யானை பறவை, இவன் போன உடனே அந்த யானை பறவையை காணோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் கங்காரு மாதிரி பல மடங்கு பெரிய டைப்ரோடான்னு ஒரு பெரிய விலங்கினம், அது பூரா செத்து போச்சு. என்ன நடந்தது? மனிதன் வந்து ஒரு சின்னோண்டு இருக்கானே, அவங்கெல்லாம் எப்படி இவன் போனவொடனே இறந்து போகிறாங்க? இதற்கு இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியல. ஒரு சேப்பியன்ஸ் ஒரு கருத்தை சொல்கிறார். ஒரு சின்ன ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்தை அதுக்கு அடுத்த பெரிய உயிரினம் ஆளுமை செய்யும். ஒரு எலி இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கழுகோ இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய உயிரினமோ அதை போய் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற உயிரினம் அந்த நடுவில் இருக்கிறத சாப்பிடும். அதுக்கு மேலே இருக்கிறது 4வது பேர் உயிரினங்கள், மெகாஃபானா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் உயிரினங்கள் நடுவில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடும். ஆனால் மனுஷன் மட்டும் நடுவில் இருக்கான், ஆனால் பேர் உயிரினங்களை வந்து ஆளுமை பண்ணக்கூடிய அளவில் மாறுகிறான். இதுதான் முதல்ல இந்த உயிர் சுழற்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய தவறான ஒரு மாற்றம். சேப்பியன்ஸில் எழுதுகிறார் அவர் நூறாரி. ஒழுங்காக அடுக்கில் இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வாட்டு போயிட்டே இருந்துச்சு. இவன் என்னைக்கு இப்படி மாறினானோ அதுக்கப்புறம் இவன் வந்து பெரிய அளவில் இந்த ஒட்டுமொத்த பூமியில் தன்னை நிலைபெறுத்தி கொள்வதற்காக, தனக்கான ஆடைக்காக, தனக்கான வாகனத்துக்காக, தனக்கான எல்லா வசதிகளுக்காக, சௌகரியங்களுக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல உயிரினங்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற பெரும் அழிவு கூட்டம் இந்த மனித இனம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். பெரிய கட்டுரைகள், ஒவ்வொரு விஷயம் வாசிக்க அந்த புத்தகத்தை வாசிக்க நம்மீதே நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவில் இருக்கார். அவர் எழுதுகிறார், இந்த மனித இனம் மட்டும் வளர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு ஒரு காரணம் எழுதுகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மனிதன் எப்படி வளர்ந்தான், மனிதன் மட்டும் எப்படி கூட்டமாக சேர்றான், மனிதன் மட்டும் பெரிய ஊர் இந்த மாதிரி புத்தக காட்சிலாம் நடத்திட்டு ஊர் அப்புறம் ஜாதி மதம் இனம்லாம் பெருசாக உருவாக்குறதுக்கு காரணம் என்ன, அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். என்ன சொல்லாது தெரியுமா? பகுத்தறிவு இருந்துச்சு, இல்லை எழுந்து நின்னா கை காலெல்லாம் நீட்டி நடந்தான், அதெல்லாம் காரணம் கிடையாதுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு வம்பு பேசும் தன்மை அப்படிங்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது ஒரு குரங்கு இருக்குது அப்படின்னா குரங்குக்கு ஒரு மொழி இருக்குது, கிளிக்கு ஒரு மொழி இருக்குது, குக்குக்கு ஒரு மொழி இருக்குது. அந்த மொழிகள் நேரடியாக தட்டையாக இருக்குமா. அதுக்கு ஒரு ஆய்வு நடந்திருக்கு. ஒரு குரங்கு அப்படின்னு எல்லா குரங்கும் கீழே நின்றுட்டு இருக்கு, எங்கேயோ தூரத்தில் சிங்கம் வந்துச்சுன்னா ஒரு குரங்கு ஒரு ஒலி எழுப்புது, இதை பதிவு பண்ணிக்கிறாங்க. நமக்கு தெரியாது அது என்ன ஒலி எழுப்புது, என்ன சொல்லுதுன்னு தெரியாது. அதை பதிவு செய்துவிட்டு இன்னொரு கூட்டத்தில் போய் அங்கே சிங்கமே வரல, ஆனால் அந்த ஒலி எழுப்பின நாடாவை போடுறாங்க. இந்த சத்தத்தை மட்டும் போட்டவுடனே மொத்த குரங்கும் எந்திரிச்சு வேகமாக போய் மேலே மரத்துக்கு மேலே ஏறிடுது. அப்போ அவன் எழுதுறான், இது சிங்கம் வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த குரங்கு ஒலி எழுப்பி அறிவால் உணர்த்ததுனால மற்ற குரங்கெல்லாம் தப்பிச்சிருது. என்ன எழுதுறாரு இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, குரங்குக்கு வந்து சிங்கம் வருகிறது என்று மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனால் மனுஷன் என்னன்னா, சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் காட்டெருமையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே ரிவர் ஓரமாக அந்த ஆற்றோரமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனுடைய வலது கால் கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சு, அது கூட இன்னொரு சிங்கம் இருந்துச்சுன்னு இப்படி கதையெல்லாம் சொல்கிறது மனதனால் மட்டும்தான் முடியும். தட்டையாக பேசுவது, நேரடியாக பேசுவது விலங்கினங்களுக்கு இருக்குது. மனிதன் வந்து வம்பு பேசுவதும், காசிப்பிங் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுறார். வம்பு பேசுவதற்குரிய விஷயங்கள் வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்து மக்கள் வம்பு பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசியை உணரக்கூடிய மனோநிலை இருக்கிறதுனால தான் குழுமமாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குன்னா,
இன்னைக்கு நமக்குள்ள வேறுபாடு வருவதற்கான ஒரு அடிப்படை காரணமும் இதுல கான்ஸ்பிரசியை வளர்ப்பதற்கான வாட்ஸ்அப்புங்கிற விஷயம் உள்ள இருக்கிறதுனால யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இந்த நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கி அன்னைக்கு ஒரு குரங்கு பேசுகிற விஷயத்திலேருந்து மனுஷன் எப்படி வம்பு பேச ஆரம்பித்தானோ இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நாம் குழுமமாக இருக்கிறது, கட்சிகளாக இருப்பது, ஜாதிகளாக இருப்பது, நமக்குள்ளே ஒரு வேறுபாடை வளர்த்து ஆனால் அதை வைத்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த வம்பு பேசக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதற்கு சொல்கிறேன்? ஏன் இது இதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் மிக மிக ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கிறது நண்பர்களே. நாம் நினைக்கிற மாதிரி வெறுமனை நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்ல சிறுதானிய உணவு சாப்பிட்டுப்போம், இல்லை நல்ல காய்கறிகள், நல்ல புலால், நல்ல மீன் உணவு, நல்ல கோழிக்கறிகள்லாம் சாப்பிட்டு நம்ம உடலை வலுவாக வைத்து கொண்டோம் நினச்சானா அது சாத்தியம் இல்லை. அது ஓரளவுக்கு உடலுக்கு வலு கொடுக்கும். ஆனால் இப்போ என்ன புரிந்து கொண்டாங்க, இது மாதிரியான கொரோனாக்கள் வந்ததுக்கப்புறம் என்ன புரிந்து கொண்டார்கள்னு எடுத்திங்கன்னா, என்னுடைய உடல் நலமாக இருக்கிறதுனா என் நுரையீரல் நல்லா வேலை செய்யுது, என்னுடைய இதயம் நல்லா வேலை செய்யுது, என்னுடைய ஈரல் நலமாக வேலை செய்யுது, என்னுடைய சிறுநீரகம் கழிவுகளை சரியாக வெளியேற்றுகிறது, அப்படின்னா நலமாக இருக்கேன்னு நினச்சா நம்ம முட்டாள். அது மட்டும் இல்லை, அது மட்டும் பத்தாது. 1970களுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மனம் நலமாக இருக்கணும், என் உள்ளம் நலமாக இருக்கணும், மன அழுத்தம் இருக்கக்கூடாது, மன வேறுபாடு இருக்கக்கூடாது, மனம் எப்பொழுதும் ஒரு குதூகலத்தோட ஒரு நிறைவுத்தன்மையோடு இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் இல்லை. கோவிட் நேரத்தில் உடல் நல்லா இருந்து மனம் நல்லா இருந்து நல்ல மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி கரெக்டாக யோகா பண்ணிட்டு இருந்தவங்களையும் கொரோனா கொத்திட்டு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் நலமாக இருக்கணும், மனம் நலமாக இருக்கணும். அதை தாண்டி இங்கே இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறோமே, இதுக்கு அடியில் இந்த மண்ணுக்கு அடியில் மண்புழுக்கள் இருக்கும், அந்த மண்புழு நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாகை மரமோ புங்கு மரமோ அதில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூவில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமாக இருக்கணும், மேலே பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புரிதல் நமக்கு வந்திருக்கு. அப்படியானால் இனிமேல் வரக்கூடிய அடுத்த சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், உடல் நலம் என்பது உன்னை மற்றும் என்னை மற்றும் நம்முடைய உடலை மற்றும் ஓம்பக்கூடிய விஷயம் கிடையாது. அதை தாண்டி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த சூழலுக்கு இசைவான ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்.